வணக்கம் மக்களே. இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோம்ன்ற ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். பிஎஃப்சி அண்ட் ஆர்இசி ஜோடி புறாக்கள பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தது ஒரு எத்தனால் நிறுவன பங்கு பற்றி பேச போறோம். அடுத்தது அமெரிக்க மார்க்கெட்ல முதலீடு செய்ய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் வகையில ஒரு புரோக்கர் களமிறங்கியிருக்காங்க. அதன் விவரங்கள நம்ம பார்ப்போம். அடுத்தது இறுதியா பேட்டரி மேனுஃபேக்சர் ஸ்டாக்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அங்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ பற்றி நம்ம விரிவா பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட் அப்டேட் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு டேல நிஃப்டி 50 2%, பேங்க் நிஃப்டி 3% அப்படின்ட்டு எல்லா பக்கமுமே அருமையான ஒரு ஏற்றம் நடந்து நமக்கு நல்ல ஒரு ஆனந்த கண்ணீர் வர வைக்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கு. போர்ட்ஃபோலியோ நல்ல தரமான ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லா கிளுகிளுன்னு பச்சை கலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் பார்க்கும்போது. இந்த மாதிரியான சந்தோஷத்தை அடிக்கடி மார்க்கெட் நமக்கு கொடுக்கும். ஏன் இது பல டைம் நடந்திருக்கு. இன்றைக்கும் நடந்திருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைத்தனத்தை ஆரம்பிக்க தான் போகிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நேற்று ட்ரம்ப் அடித்த ஒரே பல்ட்டி தான். இதை பார்த்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா குஷியாகி காசை தூக்கி கொட்டோன்னு கொட்டி ஒரு ஏற்றத்துக்கு கொண்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நிலையானதா? டெஃபினட்டாக இல்லை. இந்த போர் முடியணும். இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஓரளவு ரிலீஃபே கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ பூம், அது என்னைக்கு பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியல. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரெடியாக டைம் டேபிள் போட்டு வச்சுருக்காங்க. அந்த டைம் டேபிளோட டேட் அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதனால் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக ரெடியாக இருப்போம். தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம், தொடர்ந்து மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். மேபி லேட்டாக கூட பூம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருப்போம். அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்டடாகவே இருப்போம். என்னைக்கு சான்ஸ் வருதோ அன்னைக்கு லம்சம் பண்ணுறதுக்கும் நம்ம ரெடியாக இருப்போம். இன்றைக்கி நடந்த இந்த ஏற்றத்தில் எஃப்ஐஐஸோட பங்களிப்புலாம் ஒன்றும் கிடையாது. 1000 கோடிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் இன்னைக்கு நெட்டை விற்றுருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் டிஐஐஸ் பார்க்கும்போது 5000 கோடிக்கு பை பண்ணி மார்க்கெட் ஏற்றத்துக்கு ஒரு காரணமாக ஒரு ஆளாக அமைஞ்சிருக்காங்க டிஐஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்ப்போம் இது எப்படி இன்னும் தொடர்ந்து நிலைக்கு தான் என்ன ஏதுன்ட்டு. அடுத்தது பிஎஃப்சி அண்ட் ஆர்இசி பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஆர்இசியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா, பை பண்ணலாமா, இது மெர்ஜ் ஆக போகுது பிஎஃப்சி கூட, இதனால் ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, டிவிடெண்டும் நல்லா கிடைக்குது. அண்ட் ஒரு 5 வருஷம் மினிமம் இல்லை அதுக்கும் மேலே ஹோல்டு பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஒரு 1 இல்லை 2 லட்சம் முதலீடு பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். ஒன்றும் தப்பு இல்லை, பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். அண்ட் இதை பற்றி ரொம்ப ஹைப்பான விஷயங்களும் இப்போது சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன் சோஷியல் மீடியாவில். இந்த ஆர்இசி பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்குது. அதனால் டெஃபினட்டாக நமக்கு ஒரு ஆசை ஏற்படத்தானே செய்யும். ஆசை யாரை விட்டது அப்படிங்கிற மாதிரி 650 ரூபா கிட்ட இருந்தது 350 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 50% வரைக்கான கரெக்ஷன் இந்த ஆர்இசியில் ஏற்பட்டிருக்கு. அண்ட் ஒரு நல்ல லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் தான் நமக்கு ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லை, இப்போ மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும், பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மார்க்கெட்டில் இப்போ கிளம்பிட்டு இருக்கு. ஆனால் மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டால் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம். பட் இப்போ எலக்ட்ரிசிட்டி பெரிய அளவுக்கு பூம் ஆகும், பெரிய அளவுக்கு டேட்டா சென்டருக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும், அண்ட் இவங்களுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இதெல்லாம் டக்குன்னு நடந்துடும் அப்படிங்கிற ஒரு வியூ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு இருக்குது. அதுதான் காரணம் இந்த மாதிரியான பங்குகளை துரத்தி வாங்குறதுக்கு. அது போக டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவாலாம் கிடையவே கிடையாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். மெர்ஜர் இதெல்லாம் நம்ம ஒரு ஹைப்பு தான் ரீட்டைல் இன்வெஸ்டரை உள்ளே புகுத்துறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம இவ்வளோ பணம் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ இல்லை அப்படிங்கிறத நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். பிஎஃப்சிலலாம் அந்த அளவுக்கு கரெக்ஷன் இல்லை. ஆர்இசியில் ஏற்பட்டிருக்கு. பட் பிஎஃப்சி பார்க்கும்போது இன்னுமே ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் கல்லாட்டம் நின்றுட்டு இருக்கு. பெரிய ஒரு கரெக்ஷன் ஏற்படலை. அதனால் இந்த இடம் என்னை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவாக இல்லை. இன்னும் பெரிய ஒரு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கான்னு கேட்டால் அதுவும் நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அது ஏற்படுவதற்கான நேரம் இன்னும் டைம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. எனக்கு என்ன ப்ரோ, நான் லாங் டேர்ம் தானே அப்படின்னு சொல்லலாம். மேபி வரக்கூடிய காலங்களில் ஒரு சரிவு ஏற்படுது, இந்த டேட்டா சென்டர் அந்த ஏஐ ரிலேட்டடான ஒரு விஷயம் பெருசாக வெடிக்குது அப்படிங்கும்போது இது ரிலேட்டடான இந்த மாதிரியான பங்குகளையும் போட்டு அடிப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த 2 நிறுவன பங்குகளுமே என்கிட்ட இருக்குது. இவ்வளோ தூரம் இந்த பங்கை பற்றி இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் நியூஸாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த 2 நிறுவன பங்குகளும் என்கிட்ட இருக்குது. 22லயே பார்த்தீங்கன்னா இந்த பங்குகளை நான் வாங்கினேன். அப்போ இந்த பங்குகளை டிஸ்கஸ் பண்ணும்போது பெரிய அளவுக்கான ஆர்வம் பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அருமையான வளர்ச்சி எல்லா பக்கமும் கொடுத்துருக்கு. ஃபினான்ஷியலில் கொடுத்துருக்கு, ரெவென்யூ, ப்ராஃபிட் அப்படின்ட்டு அந்த பக்கமும் நல்ல ஒரு வளர்ச்சி. பங்குகளோட விலை பார்க்கும்போதும்
அருமையான ஒரு வளர்ச்சி. அண்டு டிவிடெண்ட் பார்க்கும்போதும் சூப்பரா வந்து வளர்ந்திருக்கு. ஸோ, அதன் காரணமா தான் இந்த பங்குகள நான் இன்னுமே என்னோட போர்ட்ஃபோலியோல வந்து ஹோல்டு பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ, நான் வாங்கும்போதே இந்த பங்கு 12% வரைக்கான டிவிடெண்ட் ரிட்டர்ன் வந்து குடுத்தது. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா 20% வரைக்கான ரிட்டர்ன குடுக்குது. ஸோ, என்ன மோசம்? 20% ரிட்டர்ன் எங்கேயும் கிடைக்காது. அதனால இந்த பங்குகள பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து என்னோட போர்ட்ஃபோலியோல ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய விலையில வாங்கி நம்ம இந்த மாரி பண்ண முடியுமா? ஸோ, ரிஸ்க் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்கும். ரிட்டர்னும் பெரிய அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது என்னோட வியூ. இத நான் இன்னைக்கு சொல்லல. இத ஒரு வருடத்துக்கு முன்னாடி இருந்தே நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஸோ, இந்த பங்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டர் மத்தியில பிரபலமா இப்ப இன்னும் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அதனால திரும்ப இத பற்றி பேசுவோன்ட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் இங்க சான்ஸ் இல்ல அப்படிங்கிறத நான் திரும்பவும் அழுத்த திருத்தமா சொல்லிக்கிறேன். மேபி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துக்கு வரலாம். ஸோ, அது மட்டும் இல்ல. இப்ப நெறைய வாய்ப்புகள் நல்ல நல்ல சான்ஸ் எல்லாம் நமக்கு மார்க்கெட்ல இருக்கு. அத பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அந்த மாரியான இடத்து பக்கம் போறது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ, இறங்குற பங்குகள் பெரிதளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ, இறங்குற பங்குகள் அதாவது இன்னும் பெரிய அளவுக்கு பயம் அதிகமா ரீட்டெயிலர்ஸ்க்கு இருக்கக்கூடிய இடம் தான் நமக்கான இடம். ஸோ, ரீட்டெயிலர்ஸ் டெஃபினட்டா அங்க தான் இருக்கணும். ஆனா, அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ரொம்பவே தயக்கத்த காட்டுறாங்க. ஸோ, அந்த இடம் பெஸ்ட் இடம்ங்கிறது என்னுடைய பார்வையிலிருந்து நான் பார்க்குறேன். நான் அந்த இடத்துல தான் இருப்பேன். பட் இது வந்து என்னுடைய விருப்பம் மட்டும் தான். ஸோ, நீங்க அந்த பக்கமெல்லாம் வந்து வாங்கணும், விக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் இல்ல. அதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ, உட்காந்து பொறுமையா யோசிச்சு ஒரு நல்ல முடிவ நீங்க எடுங்க. என்னோட பங்குக்கு நான் என்ன சொல்ல முடியுமோ, அத இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது எத்தனால் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் வந்திருக்கு. ஸோ, யாரும் இல்ல. பராக் பரீக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் ஒரு 17,00,000 பங்குகள வாங்கியிருக்காங்க. என்ன நிறுவனம் தெரியுமா? EID பாரி நிறுவனத்தில தான் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த EID பாரி ஒரு அருமையான நிறுவனம். இந்த சுகர் செக்டார பொறுத்தவரைக்கும் எனக்கு நம்பிக்கை உள்ள ஒரே நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இந்த EID பாரி தான். ஸோ, இதுக்கு முன்னாடி நான் பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 23ல இந்த பங்கு எனக்கு வாய்ப்பையும் வந்து ஏற்படுத்தி குடுத்தது. ஸோ, இப்போ இந்த பங்கு ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்து, ஒரு கரெக்ஷன வந்து சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ, இதுதான் மெயின் டைம். ஏன்னா, எத்தனால் பார்த்தீங்கன்னா, இப்ப எத்தனாலுக்கான ஒரு ஃபியூயல் ஸ்டேஷனே நார்த்ல எங்கேயோ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, இத்தன விஷயங்கள் நடந்தும் கூட இந்த பங்குல பெரிய அளவுக்கு ரியாக்ஷனே வந்து இல்லாம இருக்கு. கரெக்ஷன் பேஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு இப்போ ஓடிட்டு இருக்கு. ஸோ, இந்த பங்கெல்லாம் கரெக்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத விடுறத தவிர வேற வழி இல்லங்கிறது என்னுடைய பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன். ஸோ, வெயிட் பண்ணணும். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல நிறுவனம். நல்ல ஒரு சான்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனம். பட் கரெக்ஷன் ஏற்பட்டதுன்னா, டெஃபினட்டா அந்த டைம்ல நம்ம இத ஃபோக்கஸ் பண்றத பற்றி திங்க் பண்ணுவோம். இன்னும் கரெக்ட் ஆகணும். ரூ. 730 கிட்ட இருக்கு. ஸோ, இன்னும் வந்து சரிவடையணுங்கிறது என்னுடைய பார்வை. அப்படி அடைஞ்சதுன்னா, இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அடுத்தது ஸோ, இந்த யுஎஸ் மார்க்கெட்ல இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எண்டு மணி மூலியமா தான் வந்து முதலீடு பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ, நண்பர்கள் மோஸ்ட்டா எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ, இப்போ இந்த தான் பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் சிட்டி மூலியமா முதலீடு பண்றத பற்றி ஒரு டீட்டெயில்டா விஷயங்கள குடுத்துருக்காங்க. ஸோ, ஒண்ணும் இல்ல. இன் மணில நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அதே தான். ஸோ, யுஎஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் ETFலலாம் முதலீடு பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா, எனேபிளா வந்து இருக்கு. அது ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம பண்ண முடியாது. அதுக்கான ஆப்ஷன் நமக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் புரோக்கரேஜ் பார்க்கும்போது 0.25% பார்த்தீங்கன்னா, புரோக்கரேஜ் வந்து போடுறாங்க. மேக்ஸிமம் இதுதான் எல்லா புரோக்கரும் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ, ஒரு சில இடத்துல 0.20 இருக்கும். ஒரு சில இடத்துல 0.25 இருக்கும். இன்ட் மணில பார்த்தீங்கன்னா, 0.25 தான் நான் நெனைக்கிறேன். எனக்கு சரியா வந்து தெரியல. அதுகிட்ட தான் இருக்கும். ஸோ, மேபி Zerodha வந்ததுன்னா நான் டெஃபினட்டா செகண்ட் ஆப்ஷனா அத யூஸ் பண்ணுவேன். ஒரு ஷார்ட் டெர்ம் பண்றதுக்கெல்லாம் அத வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா, ஆல்ரெடி இன்ட் மணில பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியாச்சு. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. ஸோ, அதனால அத டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கண்டிப்பா புது புரோக்கருக்கு நான் மூவ் ஆக மாட்டேன். மேபி Zerodha வந்ததுன்னா ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பிளாட்ஃபார்ம். இதுவும் நம்பகத்தன்மையான பிளாட்ஃபார்ம் தான். பட் Zerodha இன்னும் கொஞ்சம் கூடுதலா நம்ம ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்லயும் அங்க தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, அதனால அதுல வேணா வந்து நான் ட்ரை பண்ணுவேன். பட் இந்த இடத்துல ட்ரை பண்றதுக்கான ஆசை இல்ல. ஸோ, பெரிய ஒரு சேஞ்ச் எல்லாம் இல்ல. எண்ட் மணி கூட வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ, எண்ட் மணி பார்க்கும்போது பெட்டரா வந்து இருக்கு. ஸோ, சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நான் பணம் ஆட் பண்ணா எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் தான் வந்து கிரெடிட் ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் Googleல செக் பண்ணி பார்த்தா, அந்த மாரி தான் போட்டிருக்காங்க. இன்ஸ்டன்ட்டா வந்து பணம் ஆட் ஆகாது அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு இன்ஸ்டன்ட்டா ஆயிருக்கு. என்ன ஏது நடக்குது ஒண்ணும் புரியல. ஸோ, இத பற்றி ஏதாச்சும் விவரங்கள் தெரிஞ்சிருக்கு, யாருக்காச்சும் தெரியுது அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணி விடுங்க. மற்ற நண்பர்களுக்கும் டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, அது யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அடுத்தது ஸோ, பேட்டரி ஸ்டாக்ஸ் பற்றியான அப்டேட் தான் ஃபைனலா நம்ம பார்க்க போற விஷயம். ஸோ, இப்போ இந்தியா பார்க்கும்போது பேட்டரி எக்ஸ்போர்ட் லித்தியம் அயன் பேட்டரி எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக பல விஷயங்கள வந்து பண்றாங்க, ஊக்குவிக்கும் வகையில. ஸோ, இதுக்காக பல ஸ்கீம்ஸையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம் நாடு அறிமுகப்படுத்த போறதாவும் தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ, ஏன்னா இப்போ இந்த EV செக்மெண்ட் வந்து குளோபல் தீம்ல ஒரு முக்கியமான ஒரு தீமா வந்து இருக்கு. ஸோ, சைனா இதுல களை கட்டிட்டு இருக்காங்க. ஸோ, சைனா கிட்ட எல்லா ரிசோர்ஸும் இருக்கு. ஸோ, அங்க தான் பேட்டரி டெக்னாலஜியும் வந்து இருக்கு. குளோபலா நம்ம பார்க்கும்போது. ஸோ, இப்ப நம்ம
அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட வந்து டை அப் பண்ணி தான் ரிலையன்ஸா இருக்கட்டும், டாட்டாவா இருக்கட்டும், ஸோ அமரராஜாவா இருக்கட்டும், எல்லா ராஜாவும் பார்த்தீங்கன்னா நம்ம சைனாக்காரன் தான் ஒரு மகாராஜாவா இருக்கான். ஸோ அவன் தான் டெக்னாலஜியை வந்து நமக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம பேட்டரியை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ மேபி ஃபியூச்சர்ல நம்மளும் இந்த எக்ஸ்போர்ட்ல பெரிய ஒரு துறையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. டாட்டா வந்து பெரிய ஒரு நிறுவனமா வரும் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரிலையன்ஸ், ஸோ இது தவிர்க்கவே முடியாத ஒரு நிறுவனம். இன்னும் சில காலாண்டுகளில், இன்னும் ஒரு 2 காலாண்டுகள் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்துடும், இதுக்கு வந்துடும். அண்ட் அது போக கேட்டில் கூட ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பேட்டரி நிறுவனமாக ரிலையன்ஸோட சப்சிடரி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அது போக கண்டிப்பாக அமரராஜாவும் பயன்பெறும். ஓலாவும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பேட்டரி ரொம்ப முக்கியம். ஏன்னா பேட்டரி ஸ்டோரேஜ் ஓட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, குளோபலாக பல கண்ட்ரீஸ்லையும் அது நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த நிறுவனங்கள் மீது நமக்கு ஒரு கண் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவ்னு பார்த்தா அது ரிலையன்ஸ் தான். எல்லா செக்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் நமக்கு நல்லா அட்ராக்டிவான வாய்ப்பை கொடுக்குது. அதனால அந்நிறுவனம் பக்கம் நான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த பேட்டரி செக்மெண்ட்லையும் என்னோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஸோ அமரராஜாலாம் மேபி சான்ஸ் கிடைச்சதுன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதையும் வந்து உள்ளே இழுத்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னென்ன நடக்குது, என்னென்ன மூவ்மெண்ட் நடக்குது, ஸோ என்னென்ன டெக்னாலஜி உள்ளே கொண்டு வராங்கங்கிறத தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பல புது விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.